வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கடந்த 2 நாட்களா ஒரு சேவை மாதிரி நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நாம செஞ்சு கொடுக்க முடியாம சில சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சாக்கல அவங்க ஈஸியா செஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தின முழு வீடியோவும், அதே போல இதுவரைக்கும் விண்ணப்பம் செய்யாதவர்களும் சரி, நீங்க விண்ணப்பம் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க மேல்முறையீடு செஞ்சிருந்தாலும் சரி, அதை பத்தின எந்த ஒரு தகவலையும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த விண்ணப்பத்தினுடைய நிலையை நீங்க எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை தேவைப்படுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் ஒரு இடத்துல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுப்பேன். நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த திட்டத்துல ஸ்கீம்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாக்கல நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு அதுல KMUT அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிட்டுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா அந்த பேஜுக்குள்ள வந்துடும். அப்படி ஒரு டேரக்டா வராதவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா குறைதீர்வு நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க மெயினா உங்களுக்கு ஒரு நியூஸ் ஷோ ஆகிட்டே இருக்கும். அதாவது 2ஆம் கட்ட முகாம்ல யார் யாரெல்லாம் மனு கொடுத்து அவங்களுக்கு இன்னும் உரிமை திட்டம் வராம இருக்குதோ, உரிமை தொகை வாங்காம இருக்கீங்களோ, அவங்க மட்டும்தான் இந்த குறைதீர்வுல விண்ணப்பத்தை பதிவு செய்ய முடியும். அப்படி இல்லாதவர்கள் சமர்ப்பிக்கப்பட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க 2ஆம் கட்ட முகாம்ல மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னாலும் சரி, இல்ல தெரியல அப்படின்னாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் பெயர்னு இருக்கு பாருங்க. இந்த காலம்ல நீங்க விண்ணப்பதாரர் பெயர் என்னவோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிடுறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரின் பெயர் இருக்கு பாருங்க. இதுல உங்களுடைய ரேஷன் அட்டையில யாருடைய குடும்ப தலைவர் பெயர் இருக்குதோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல கைபேசி எண் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கைபேசி எண் அப்படிங்கிறத நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னாங்களே, அடுத்து குடும்ப அட்டை இருக்குது. கீழே பாத்தீங்கன்னா 333 ஆரம்பிக்கும். எல்லாருடைய ஸ்மார்ட் கார்ட்லயும் கீழே 33 ஆரம்பிக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நீங்க கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் ஓடிபி வந்துருச்சு அப்படின்னாக்கல நீங்க முகாம்ல மனு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா குறைதீர்வு வகைன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது முகாமில் விண்ணப்பம் கொடுத்திருந்தேன் ஆனால் உரிமை தொகை இன்னும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உதவித்தொகை இன்னும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்குனாக்கல, நீங்க மனு கொடுத்துருக்கீங்க ஆனா உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, இன்னும் பணமே வரல அப்படின்னாக்கல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முகாமில் மனு பெற்றுக்கொள்ளப்பட்டது, உங்கள் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கும். ஆனா உரிமை தொகை இன்னும் வந்திருக்காது. அதுக்கு நீங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு குறிப்பு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சும்மா சிம்பிளா டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபில் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. அதாவது உங்கள் குறைதீர்வு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு குறிப்பெண் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு கிரீன் வேஸ் நம்பர் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுடைய நம்பர். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 3 to 5 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மறைஞ்சிடும். அதே போல நீங்க மறுபடியும் அப்பீல் பண்ணதுக்கான எந்த ஒரு மெசேஜுமே உங்களுக்கு நார்மலா மொபைல்ல மெசேஜ் சென்ட் பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கிற கிரீன் வேஸ் நம்பரை நீங்க அப்போதைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு தீர்வை தவிர மற்றபடி அதுக்கப்புறம் நாம இதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது பாத்தீங்கன்னா முகாம்ல 2ஆம் கட்டமா கொடுத்து நீங்க ஆன்லைன்ல அப்பீல் பண்றதுக்கான மெத்தட் இது. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்பீல் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்த ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் என்னன்றது சொல்றேன். ஓகே, இதுல அடுத்த மெத்தட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க மறுபடியும் விண்ணப்பதாரர் பெயர் அப்படிங்கறத கொடுங்க. விண்ணப்பதாரர் பெயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குடும்ப தலைவரின் பெயர் கேட்கறாங்க. ரேஷன் கார்டுல யாரு குடும்ப தலைவரோ அந்த நேம இந்த இடத்துல மறுபடியும் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல கைபேசி எண் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய குடும்ப அட்டை எண் 333 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு நீங்க கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கல, நீங்க ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கல உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை இருக்கு அப்படின்னாக்கல உங்களுக்கு இந்த இடத்துல ஓடிபி சென்ட் ஆகாது. உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஷோ பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இதே கைபேசி எண்ணில் குறைதீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது, குறைதீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்றது வந்துடும். இது வந்துருச்சு அப்படின்னாக்கல உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அது இன்னும் வெரிஃபிகேஷனே முடியல. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சாதான் நாம அடுத்த ஸ்டேஜ்ல அப்பீல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கல நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இதை இப்படியே வச்சிருங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மூலியமா ஏதாவது தகவல் கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்பீல் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனு கொடுத்தவர்களுக்கும் சரி, ஏற்கனவே பதிவு பண்ணவர்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட நான் வந்து மனு கொடுத்து உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிச்சதே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களும் சரி, அதே போல் இதுக்கு முன்னாடி இருக்கிற முகாம்ல எல்லாம் நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட முகாமில் வந்து நாங்கள் மனு கொடுக்க தவறிட்டோம். எங்களுக்கு வந்து சில சூழ்நிலைலாம் நாங்கள் வெளியில் போயிட்டு இருந்தோம், இல்லை நாங்கள் கொடுக்காம வந்து இருந்துட்டோம், இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்ததுனால வரல, அந்த ப்ராசஸ் முடியட்டும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க, கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாக்கல, ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் புதுசாக நாம எப்படி அப்ளை பண்ண முடியும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் பண்ணுறவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு மெத்தட் வந்து இந்த ஒரு வழி மட்டும்தான். நீங்கள் புதுசாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட விண்ணப்பத்தை சமர்ப்பித்து நீங்கள் பணம் வாங்குறது வந்து வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் தான். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நம்ம எப்படி மகளிர் உரிமை தொகை கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குடும்ப அட்டை எண் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல குடும்ப அட்டை எண் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் என்னவோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு மாவட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அது வந்து இந்த மாவட்டம் அப்படின்ற ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு குடும்ப தலைவரின் பெயர், ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவராக இருக்காங்களோ சரி அவங்களோட நேமை மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன வட்டம் சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்க மாவட்டம் ஃபில் பண்ணிருக்கீங்க, மாவட்டத்துல எந்த வட்டம் அப்படின்றது கேட்குறாங்க. வட்டத்தை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து முகவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல வந்து உங்களோட ஃபுல் அட்ரஸ் எழுதிடுங்க. எழுதிறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க. கைபேசி எண் வந்து கரெக்டான இடத்துல மென்ஷன் பண்ணிங்க. மென்ஷன் பண்ணிட்டு இனம் கேட்டிருக்காங்க. இனம் அப்படின்னா நீங்க என்ன வகையான கம்யூனிட்டில வரீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓசி இருக்காங்க. இதுல வந்து நீங்க எதுவோ அதை வந்து கரெக்டா பார்த்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வரிசையா உங்களோட ரேஷன் கார்டில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லாருடைய பேரையும் எழுதிடுங்க. எழுதிட்டு அவங்களோட வயது என்ன இருக்குதோ அந்த வயது இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு அவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிற பாலினத்தை வந்து இந்த இடத்துல நீங்க எழுதிடுங்க. எழுதிட்டு அப்புறமா கல்வி தகுதி, அவங்க வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படிங்கிற கல்வி தகுதியை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு தொழில் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. தொழில் அவங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் மாணவன் போடுங்க, இல்லைன்னா இல்லத்துல இருக்காங்க வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா இல்லத்தரசி அந்த மாதிரி போடுங்க. கணவர் அப்படின்னாக்கா அவர் என்ன ஜாப் செய்யறாரோ அவரோட தொழில் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இது கீழே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது தேவைங்கிறது வந்து அப்படியே படிச்சு பார்த்துக்கங்க. படிச்சு பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தாங்கள், அதாவது நீங்களோ இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ இந்த அரசு திட்டத்துல வந்து பயன்பெற்று இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஆம் அப்படின்னாங்களா ஆம் எழுதுங்க, இல்லை அப்படின்னாங்களா இல்லைன்னு சொல்லி எழுதுங்க. திட்டத்துல வந்து இன்னும் பணம் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கல அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வேண்டும் அப்படின்ற இடத்துல எழுதிட்டு இது வரைக்கும் பணமே வரல அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி காட்டலாம். இல்ல அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இல்லாம வேற ஏதாவது ஒரு உரிமை திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இதுல எல்லாம் யாராவது பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கல அந்த திட்டத்தோட பேர் எழுதி அதுல வந்து யார் பயனடைஞ்சாங்களோ அந்த பயனாளியோட பேரை வந்து இந்த இடத்துல எழுதிடுங்க. எழுதிட்டதுக்கு அப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் இது. அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு ஏதாவது அத்தியாவசிய தேவைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனை பட்டா கேட்டிருக்காங்க, வேண்டுமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னாங்களா நீங்க டிக் செய்யுங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான குறிப்பிட டிக் பண்ணிட்டு அதை பத்தி சும்மா ஒரு வரி அந்த மாதிரி எழுதி விடுங்க. அடுத்து வீட்டு வசதி கேட்டிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் போன்ற மத்திய அரசு மாநில அரசுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ல வீடு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. வேண்டும் அப்படின்னா நீங்க டிக் செய்யுங்க. இதை அப்படியே கீழே வந்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சமூக பாதுகாப்பு திட்டங்கள்னு சொல்லிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, இந்த மாதிரி பென்ஷன் இல்ல உரிமை தொகை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மூணாவது இது பாத்தீங்களா உரிமை தொகை வேண்டும் சொல்லிட்டு இதை வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குறிப்பிடுங்க அந்த காலம்ல வந்து இது வரைக்கும் நாம் உதவித்தொகை வாங்கவில்லை அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்க யாரோ ஒரு உறுப்பினர் அவர் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவருடைய கையெழுத்து இந்த இடத்துல போட்டுட்டு நாளை வந்து இங்க ஃபில் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். இந்த ஃபார்ம் வந்து யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலையும் மகளிர் சுய அமைப்பு குழுக்கள் மூலியமா இந்த ஃபார்மை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மகளிர் சுய அமைப்பு குழுவை அணுகி நீங்க இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இந்த மாச கடைசிக்குள்ள ஆன்லைன்ல பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா புது அப்ளிகேஷன் போறதுக்கான இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு. ஸோ இது வரைக்கும் நீங்க அப்ளிகேஷனே போடல தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாக்கல இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க வந்து ஆன்லைன்ல மேல்முறையீடு செஞ்சிருப்பீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே புதிய மனு கொடுத்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியாம
சில பேர் இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க மேல்முறையீடு செய்யும்போது உங்களுக்கு சாதாரணமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எந்த விதமான ஓடிபி எதுவுமே வந்திருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் நம்பர் மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் இல்ல 5 செகண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹிடன் மறைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அது சில பேர் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்வரின் முகவரி அதாவது சிஎம்சிஎல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, கிளிக்கர் டூ மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து நீங்க மேல்முறையீடு செய்றீங்க, அப்பீல் பண்றீங்க அப்படின்னாக்கல, அத குடுத்து நீங்க அப்பீல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாக்கல, இத அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசியா வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஒண்ணு குடுத்துருப்பாங்க. 1100 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி, உங்களுடைய மொபைல் நம்பரையோ, இல்ல அவங்க கேட்கிற டீட்டெயில்ஸ் ரேஷன் கார்டு நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னாக்கல, அவங்க உங்களது வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிட்டு, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிறதே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க மேல்முறையீடு பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பரிசீலனையிலே இருக்கு. அந்த நிலையை வந்து தாண்டல அப்படின்றீங்க. அதுக்கு என்ன ரீசன் மெயினா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 2 பேங்க் இல்ல 3 பேங்க் வந்து அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஒரு பேங்க்ல லிங்க் ஆயிருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க விண்ணப்பம் குடுக்குறப்ப வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் குடுத்திருப்பீங்க. நீங்க விண்ணப்பத்துல குடுத்த பேங்க் அக்கவுண்டோடைய உங்களுடைய ஆதார் கார்டு இப்ப ரீசென்ட்டா லிங்க் ஆயிருக்காது. வேற ஒரு பேங்கோட இப்ப அட்டாச்ல இருக்கும். ஸோ நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா, இப்ப வந்து நீங்க எந்த பேங்க்ல ஆதார் கார்டு உங்களுக்கு லிங்க்ல இருக்குது, அதே போல விண்ணப்பத்துல எந்த பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ல போயிட்டு ரீசென்ட்டா ஆதார் கார்ட குடுத்து கேஒய்சி பண்ணிட்டு நீங்க அப்பீல் பண்ணீங்க அப்படின்னாக்க, பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிற நிலையை தாண்டி உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிரும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் வந்து இதுதான். இது வந்து தீர்க்கிறதுக்கான ஒரே ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இத வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வரிசையா பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புதிய அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஆன்லைன்ல பதிவு பண்றது, அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி டைரக்டா மனு குடுக்குறது, விண்ணப்பத்த குடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க 2ஆம் கட்ட முகாம்ல வந்து மனு குடுத்திருந்து, இதுவரைக்கும் நீங்க பணம் வாங்கல அப்படின்னாக்கல, அதுக்கு எப்படி வந்து நாம அப்பீல் பண்றது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நாளா பரிசீலனையில் உள்ளது. அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்றதுனால, அதை வந்து எப்படி நாம பதிவு பண்ணி குடுக்குறது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம் சிஎம்சிஎல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க இருப்பாங்க. அதுக்கு போக இந்த மாரி டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க. ஆன்லைன்ல ஒர்க் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கலே, நீங்க எங்களுக்கு வந்து இந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணாலும் சரி, இல்ல WhatsAppல சென்ட் பண்ணாலும் சரி, நாம வந்து ஃப்ரீயாவே செஞ்சு குடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சேவை மாரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சாமி இ-சேவை சேனல்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு செஞ்சு குடுப்போம். அதாவது விண்ணப்பம் போடுறது இருந்தாலும் சரி, மேல்முறையீடு செய்றதா இருந்தாலும் சரி, இத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, நாங்க வந்து உங்களுக்கு செஞ்சுகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோல யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.